நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு கடுமையான அதிரடி உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. இதை உடனடியாக செய்யணும். இதுக்கு மேல இந்தியா பேசிட்டு இருக்க மாட்டோம். இனிமே இந்தியாவுடைய சுயரூபத்தை நீங்க பார்க்க நேரிடும் அப்படின்னு கடுமையான ஒரு எச்சரிக்கையையும் உத்தரவையும் போட்டிருக்காங்க. இதை பற்றிய தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா தரைமட்டமாக போகும் அமெரிக்காவுடைய 9 ராணுவ தளங்கள் இதனால பைடன் அவர்களுடைய தூக்கத்தையே கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதுக்கு வங்கதேச இடைக்கால அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை மீண்டும் வலியுறுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வங்கதேசத்துல இந்துக்களுக்கு எதிரான வன்முறை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. இதை இந்தியா பல முறை உங்கள்கிட்ட எடுத்து உரைச்சிட்டாங்க. ஆனா இடைக்கால அரசு இதை காதிலே வாங்கல. இனிமேலும் இந்தியா இதை பொறுத்து கொள்ளாது, எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லி இந்தியா கடுமையான ஒரு பதிலடியையும் கடுமையான எச்சரிக்கையையும் வங்கதேசத்துக்கு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதானி விவகாரம் குறித்தும் நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் ஒரு முக்கியமான விளக்கம் ஒன்றையும் கொடுத்திருக்காங்க. செய்தியாளர்களிடம் பேசிய நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வங்கதேசத்தில் அதிகரிச்சுட்டு வரும் தீவிரவாத பேச்சுக்கள் கவலை அளிப்பதாக இருக்கு. இந்துக்களுக்கும் பிற சிறுபான்மையினருக்கும் எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்கள் குறித்து வங்கதேச அரசிடம் இந்தியா தொடர்ந்தும் வலுவாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் தங்களுடைய கண்டனங்களை எழுப்பியிருக்காங்க. அனைத்து சிறுபான்மையினரையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படின்னு அந்த நாட்டுடைய இடைக்கால அரசாங்கத்தை இந்தியா கேட்டிருக்காங்க. அதிகரிச்சுட்டு வரும் வன்முறை சம்பவங்களும் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளும் எங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கு. எங்களுடைய பொறுமையை சோதிச்சுட்டு இருக்கீங்க. மேலும் சிறுபான்மையினரை பாதுகாக்க வங்கதேச அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கே இருக்கிறது வரைக்கும் இந்துக்களா இருக்கட்டும் மற்ற சிறுபான்மையினரா இருக்கட்டும் அவங்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. அவங்க மேல சின்ன கீறல் கூட ஏற்படல. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அவர் சிறப்பாக கையாண்டு இந்தியா கூடயும் நல்ல ஒரு சுமூகமான அணுகுமுறை வச்சிருந்தாரு. ஆனா அவரை அடிச்சு நீங்க துரத்திட்டு இப்போ இந்துக்களுக்கு எதிராக நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு வர்றீங்க. இதெல்லாம் நல்லதில்லை. இனிமே இந்தியாவுடைய சுயரூபத்தை பார்க்க நேரிடும் அப்படின்னு இந்தியா அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. மேலும் சமூக சேவையில வலுவான சாதனை படைத்த உலக அளவுல புகழ்பெற்ற அமைப்பு இஸ்கான் சின்மோய் தாஸ் கைது செய்யப்பட்டதை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பாக நாங்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். தனி நபர்களுக்கு எதிரான வழக்குகள் மற்றும் சட்டப்பூர்வ செயல்முறைகள் நடந்துட்டு வருது. இந்த செயல்முறைகள் நியாயமான முறையில் தீர்க்கப்படும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு சரக்குகளுடைய சப்ளை தொடர்ந்து தான் இருக்கு. வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் 2 திசையிலுமே தொடருது. வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருடைய நிலையை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறோம். சிறுபான்மையினரையும் அவங்களுடைய நலன்களையும் அங்கே இருக்கும் அரசு கண்டிப்பாக உறுதியாக பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறாரு. மேலும் அவர்கிட்ட இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான்ல நடைபெறும் போட்டிகள்ல பங்கேற்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது தொடர்பாக பிசிசிஐ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அங்கே பாதுகாப்பு கவலைகள் இருப்பதாகவும் அதனால இந்திய அணி அங்கே செல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல அதானி குறித்து அவங்க கிட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி நிறுவனத்துக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கும் வழக்கு குறித்த கேள்விக்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்கிறார்னா, இது தனியார் நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் அமெரிக்க நீதித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட விவகாரம். இது போன்ற வழக்குகள்ல நிறுவப்பட்ட நடைமுறைகள் மற்றும் சட்ட வழிகள் இருக்கு. இந்த விவகாரம் குறித்து இந்திய அரசுக்கு முன்கூட்டியே அமெரிக்கா தரப்புல இருந்து எதுவுமே தெரிவிக்கப்படல. நாங்களும் அமெரிக்க அரசாங்கத்துடன் இந்த விவகாரம் குறித்து எந்த உரையாடலுமே மேற்கொள்ளல. சம்மன் அல்லது கைது தொடர்பாக ஒரு நாடு மற்றொரு நாட்டிடம் உதவி கோருவது அப்படிங்கிறது பரஸ்பர சட்ட உதவி தொடர்பானது. அந்த மாதிரியான கோரிக்கைகள் தகுதியின் அடிப்படையில் ஆராயப்படுது. இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்கா தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த கோரிக்கையும் வரல. இது தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய விஷயம். இந்த நேரத்தில் இந்திய அரசு எந்த வகையிலையும் சட்டப்பூர்வமாக அதன் ஒரு பகுதியாக இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் வங்கதேசத்துல இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடந்துட்டு வருது. இது தடுக்கப்படும் அப்படின்னு வங்கதேசத்துல இருக்கும் இடைக்கால அரசு சொன்னாலுமே எந்த மாற்றமும் இதுவரைக்கும் ஏற்படல. இதுக்கு எதிராக இப்போ இந்துக்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இடைக்கால அரசு தான். மிக விரைவில் இந்துக்களுக்கு எதிராக இடைக்கால அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை அவங்க கட்டுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் இஸ்கான் அமைப்பானது உலக அளவுல சமூக சேவையில நன்கு அறியப்பட்ட அமைப்பாகும். சிறுபான்மையினரை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கையும் அந்த நாட்டு அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
மேலும் வங்கதேசத்துல இஸ்கான் துறவி கைதை தொடர்ந்து அங்கு இப்போது மீண்டும் வன்முறை வெடிச்சிருக்கு. இதற்கிடையில தான் இஸ்கான் அமைப்பை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில அரசு நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதுனால தடை விதிக்க முடியாது அப்படின்னு வங்கதேச நீதிமன்றம் மறுத்து விட்டாங்க. இந்துக்களை குறி வச்சுதான் அங்கே வன்முறை நடந்துட்டு வருது. இதற்கிடையில தான் அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் எம்டி மோனிர் உதீன் அவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இஸ்கான் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்த செய்திகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அவர் சட்டோகிராம், ரங்பூர் மற்றும் தினாஜ்பூர்ல 144 தடை உத்தரவை அமல்படுத்தி சட்ட ஒழுங்கை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. இஸ்கான் தொடர்பான அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு அட்டர்னி ஜெனரலை அந்த நாட்டு நீதிமன்றம் கேட்டுக்கொண்டாங்க. அப்போது அதாவது வியாழக்கிழமை வழக்கறிஞர் சைபுல் இஸ்லாம் அலிப் கொலை மற்றும் இஸ்கான் செயல்பாடுகள் தொடர்பாக 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் 33 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அட்டர்னி ஜெனரல் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கை அமல்படுத்தவும் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாங்க. அதே நேரம் இஸ்கான் அமைப்புக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டாங்க. இதற்கிடையில தான் வங்கதேசத்துல இஸ்கான் அமைப்பை தடை செய்ய கோரி புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வங்கதேசத்துடைய தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தும் மற்றும் வகுப்புவாத கலவரத்தை தூண்டும் நடவடிக்கையில இஸ்கான் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுது. அந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. வங்கதேசத்துடைய உள்துறை அமைச்சகம், சட்டத்துறை அமைச்சகம் மற்றும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆகியோருக்கும் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இஸ்கான் அமைப்பு மதவெறி வன்முறை தூண்டுவதாகவும் மத சகிப்புத்தன்மையை கெடுப்பதாகவும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில அதில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகள் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு செயல்பட்டுட்டே வர்றாங்க. இந்துக்களுக்கு எதிராக அவங்க பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இதனால இந்தியாவுடைய கோபத்துக்கு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு ஆளாயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய போர் இப்போ தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த போர்ல யுக்ரைனுக்கு அமெரிக்கா உதவிகள் செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் ரஷ்யாவுடைய ஒரஸ்னேக் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஏவுகணையால அமெரிக்காவுடைய 9 ராணுவ தளங்களை தரைமட்டமாக்க முடியும் அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இந்த தகவல் இப்போ வெளியாகி அமெரிக்காவுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. வெறும் 25 நிமிஷத்துல இந்த ஏவுகணையால அமெரிக்காவுடைய 9 ராணுவ தளங்களை தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு தற்போது பெரும் சவாலாக மாறி இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டினோ யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற உடனேயே அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சதும் ரஷ்ய உக்ரைன் போற ட்ரம்ப் அவர்கள் விரைவில் நிறுத்த போறார் அப்படின்னும் அவருடைய முயற்சினால இந்த போர் விரைவில் முடிவடையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தற்போது நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. ரஷ்ய உக்ரைன் இடையே கடும் மோதல் போக்கு உருவாகி இருக்கு. இதுக்கு காரணம் அமெரிக்க அதிபராக இப்ப இருக்கும் ஜோ பைடன் தான். யுக்ரைனுக்கு ஜோ பைடன் அவர்கள் ஆயுதம் வழங்கினாரு. அந்த ஆயுதத்தை வச்சு ரஷ்யா மேல யுக்ரைன் தாக்குதல் நடத்துச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ரஷ்யா யுக்ரைன் மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்துச்சு. மேலும் கோபமடைஞ்ச ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பதில் தாக்குதலை நடத்தின மட்டும் இல்லாம யுக்ரைன்ல இருக்கும் டெனிப்ரோ நகரின் மீது நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ரஷ்யா புதிய வகை ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்துச்சு. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையுடைய பெயர் தான் ஒரோஸ்னிக். இது ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லும் திறன் கொண்டதாகும். தற்போது இந்த ஏவுகணை சோதனையை ரஷ்யா தீவிரப்படுத்திட்டு வரும் நிலையில தான் அமெரிக்காவுடைய தூக்கம் கலைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒரோஸ்னிக் ஏவுகணை மூலம் யுக்ரைன் மட்டுமல்லாம அமெரிக்காவுடைய விமானப்படை தளங்களையும் ரஷ்யா குறிவைக்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது யுக்ரைன் நாட்டுடைய ராணுவம் தரப்புல இந்த ஏவுகணை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஒரோஸ்னிக் ஏவுகணை அப்படிங்கிறது மாக் 10 வேகத்துல, அதாவது மணிக்கு 12,300 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும். அதாவது வினாடிக்கு 3.4 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்னு யுக்ரைன் தரப்புலேயே இதை சொல்லியிருக்காங்க. இந்த மாக் 10 வேகத்தில் ஏவுகணை செல்றதுனால அதனை இடைமறித்து தாக்குவது அப்படிங்கிறது அவ்வளவு கடினம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஏவுகணையினால அதிகபட்சமாக 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும். அப்படி பார்த்தா இந்த ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா ஐரோப்பாவுடைய பெரும்பான்மையான இடங்கள் மட்டுமில்லாம அமெரிக்காவுடைய மேற்கு கடற்கரை பகுதியிலையும் தாக்குதல் நடத்த முடியும். அமெரிக்கா மட்டுமில்லாம பிற நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவுடைய 9 பாதுகாப்பு படை தளங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை இந்த ஏவுகணையால குறி வச்சு தாக்கி அழிக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2100 கிலோமீட்டர் தொலைவில் குவைத்தில் இருக்கும் அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை இந்த ஏவுகணையால வெறும் 11 நிமிஷத்துல தாக்கிட முடியும். அதே போல 2500 கிலோமீட்டர் தொலைவில் பக்ரைன்ல இருக்கும் அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தளம் மற்றும் 2400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அலஸ்காவில் இருக்கும் அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தையும் 12 நிமிஷத்திலையும் 2650 கிலோமீட்டர் தொலைவில் கத்தார்ல இருக்கும் அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தை 13 நிமிஷத்திலையும்
5100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அமெரிக்காவுடைய பேர்ல் கார்பல் நாவல் மற்றும் விமானப்பட தளத்தை வெறும் 25 நிமிடத்தில் வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி ரஷ்யாவுடைய ராணுவ எக்ஸ்பர்ட் அனடோலிய மத்விசு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. மேலும் ஒரோஸ்னிக் ஏவுகணையால அணு ஆயுத தாக்குதலை வந்து மேற்கொள்ள முடியும். ஒரு ஏவுகணையில 6 வெடிபொருள் அல்லது அணு ஆயுதம் நிரப்பும் வார்ஹெட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக ஒரு ஏவுகணை மூலம் 6 டார்கெட்டுகளை குறிவைத்து அளிக்க முடியும். இதுதான் அமெரிக்காவுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. இருந்தாலும் தற்போது வரைக்கும் ஒரோஸ்னிக் ஏவுகணை மூலம் அமெரிக்காவை தாக்குவது பற்றி ரஷ்ய தரப்புல எந்த தகவலும் தெரிவிக்கப்படல. இருந்தாலும் இதை பத்தி ரஷ்யா யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சு வைத்துருவாங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.